வணக்கம் நண்பர்களே. வெறும் 7 நாட்கள் மட்டும் எள்ளை சரியான முறையில் சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றம் நடக்கும் தெரியுமா? பலர் தினம் எக்ஸ்பென்சிவ் சப்ளிமெண்ட் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம வீட்டிலே இருக்கும் ஒரு சிறிய விதை எள்ளு உடலை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. எலும்புகள் பலமாகும், இரத்தம் சுத்தமாகும், முடி உதிர்வு குறைய ஆரம்பிக்கும், தோல் பளபளப்பாகும், மன அழுத்தம் கூட குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உண்மையா இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் விஞ்ஞான ரீதியாகவும் பாரம்பரிய மருத்துவ அறிவுடன் முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அதுவும் முக்கியமாக 7 நாள் எல் சேலஞ்ச் எப்படி சேஃபாக எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் கடைசியில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது 99% ஆஃப் மக்கள் செய்யக்கூடிய ஒரு தவறை தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது. அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எள்ளுனா என்ன, ஏன் இதுக்கு இவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். எள்ளு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இந்திய பாரம்பரிய உணவில் முக்கிய இடத்த பிடிச்சிருக்குது. சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதத்தில் எள்ளை பயன்படுத்திட்டு வர்றாங்க. உடலில் உள்ளிருந்து பலப்படுத்தும் உணவுகளில் முக்கிய இடத்த இந்த எள்ளு பிடிச்சிருக்குது. எள்ளு அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். எள்ளில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய எலும்புகளை பலமாக வச்சுக்கிறணும் அப்படின்னா நீங்கள் எள்ளை எடுக்கலாம். அடுத்து ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த எள்ளு பயன்படுது. இதில் அதிக அளவில் அயன் கண்டென்ட் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சிங்க் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, சிசமின்ஸ் அண்டு சிசோமால் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது. இந்த காம்பினேஷன் தான் எள்ளை ஒரு சூப்பர் ஃபுட்டாக ஆக்க செய்யுது. ஸோ இதுதான் எள்ளை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவாக செயல்படுத்துது. 7 நாட்களில் எலும்புகளில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம உடலில் கால்சியம் அந்த உறிஞ்சும் திறன் வயது அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடலில் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் எள்ளு பாலை விட அதிக அளவு கால்சியம் கொண்டது. இது மூட்டு இடை சுருக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும், எலும்பு டென்சிட்டியை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ 7 நாட்களில் என்ன நடக்கும்னா, மூட்டு வலி அது எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப்னஸ் குறைய ஆரம்பிச்சிடும், காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய உடல் ரொம்ப லைட்டாக நீங்களே உணரப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. 60 வயதிற்கு மேல் இருக்கிறவங்களுக்கு இந்த எள்ளு மிகவும் பயனுள்ளதாக இருக்க செய்யும். ரத்தத்தை எப்படி மேம்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தலாம். எள்ளில் அயன் மற்றும் காப்பர் அதிகமாக இருக்குது. இதனால் ஹீமோகுளோபின் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க செய்யும், சோர்வு குறைய ஆரம்பிக்கும், தலை சுற்றுதல் குறையும். அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிறிது அளவில் தினமும் எள்ளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்து மூளை மற்றும் மன அழுத்தம் மீதான தாக்கத்தை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் மெக்னீஷியம் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நர்வ்ஸ் சிஸ்டத்தை காமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. எதுக்கெடுத்தாலும் சிலர் பயப்படுவாங்க, பதட்டம் ஆயிடுவாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அடுத்து உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கறதுக்கு இந்த எள்ளு பயன்படுது. பலரும் 5லிருந்து 7 நாட்கள் இதை தொடர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல நித்திரை குவாலிட்டி, அதாவது நல்ல ஒரு தூக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னு நல்ல தூக்கத்துக்கு எள்ளை பயன்படுத்துங்க. அடுத்து இதய ஆரோக்கியம். இதய ஆரோக்கியத்திற்கு எள்ளு சூப்பராக வேலை செய்யுது. முக்கியமாக உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எதையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதில் அப்படி என்ன இருக்குன்னா, சிசமின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம சொன்னோம்ல, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியில் தள்ளுது. உங்களுடைய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையுமே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. ரத்த அழுத்தத்தை பேலன்ஸ் செய்கிறதுக்கும் உதவி
பண்ணுது. ஸோ ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. அதாவது இப்போ நிறைய பேருக்கு ஒரு 40 வயசை தாண்டிட்டாவே மாரடைப்பு ஏற்படுது. ஸோ அந்த மாரடைப்புல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 7 நாட்கள் வந்து எல்லாம் பயன்படுத்துங்க. நம்மளுடைய பழைய காலத்தில் நல்லெண்ணெயில் தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டாங்க. எள்ளை தான் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிருவாங்க. எள்ளில் வடை, எள்ளு உருண்டை, எள்ளு சட்னி, இந்த மாதிரி எள்ளுகளில் வந்து பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அதனால தான் அவங்களுடைய காலத்தில் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகவும் இல்லை, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்கல. 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். எலும்பு பலவீனத்தில் இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க நீக்கிட்டு நல்லா எலும்பு பலமாக வச்சு வீர நடை போட்டுட்டு வாழ்ந்து வந்தாங்க. நம்ம பாருங்க, கால் வலி 30 வயதை தாண்டிடுச்சுன்னா இடுப்பு வலி வந்துடுது, கால் வலி வந்துடுது, மூட்டு வலி வந்துடுது. ஸோ நம்மளுடைய பாடி ஃபுல்லாமே ரொம்ப வீக் ஆகி டேமேஜ் ஆகி இருக்கிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லா உணவில் சேர்த்துக்கிறணும். அது வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உணவில் நம்ம சமைக்கக்கூடிய எண்ணெய், எண்ணெயை வந்து நல்லெண்ணெயை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து தோல் மற்றும் முடிக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாவே உங்களுடைய தோள்களில் ஏற்பட்ட அந்த வறட்சி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆக ஆரம்பிச்சிடும். முடி வேருக்கு ரொம்ப பலமாக ஆரம்பிச்சிடும். ஸோ முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய முடியும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா பலனும் வளர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சத்துக்கள் இருக்குது. ஏன் இது வந்து முடிக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கும் நல்ல பலனை கொடுக்குதுன்னா, இதில் வந்து விட்டமின் இ இருக்குது, விட்டமின் இ, சிங்க் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து கொலாஜன் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து ஜீரணம், வயிற்று பிரச்சனைகளுக்கு எள்ளு வந்து பயன்படுது. உங்களுடைய குடல் லூப்ரிகேஷனை வந்து செய்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மலச்சிக்கலை வந்து குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. வயிற்றில் ஏற்படக்கூடிய ஃப்ளோட்டிங், வாய்வு, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. உங்களுடைய குடலை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு, உங்கள் குடலை நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. பெண்கள் ஆண்களுக்கான சிறப்பு நன்மைகளை இந்த எள்ளு வந்து கொடுக்குது. பெண்களுக்கு ஹார்மோன்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. முக்கியமாக அந்த பீரியட் டைமில் வரக்கூடிய வீக்னஸை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. கால்சியம் நல்லா பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குது. அடுத்த ஆண்களுக்கு எனர்ஜி லெவலை அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸ்டாமினாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவரை அதிகரிக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. அவங்களுடைய நர்வ்ஸ், அதாவது நரம்புகளை வந்து பல மடங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எள்ளு வந்து பயன்படுது. ஸோ ஆண் பெண் இருவருக்குமே நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. ஸோ 7 நாட்கள் எள்ளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் டெய்லி சாப்பிடணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் வறுத்த எள்ளை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு காலையில் எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, அப்படி 1 டீஸ்பூன் மட்டும் என்னால் எடுத்து சாப்பிட முடியாதுன்னா, நீங்கள் வறுத்த பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாலில் கலந்து கூட குடிக்கலாம். ஸோ பாலில் வந்து கால்சியம் சத்து இருக்குது, எள்ளும் கால்சியம் சத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பால் குடிக்க பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் 1 டீஸ்பூன் எள்ளை பவுடரை போட்டுட்டு நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். இல்லைன்னா தேன் இருந்துச்சுன்னா, சிலருக்கு தேன் சாப்பிட பிடிக்கும், தேன் கூட 1 டீஸ்பூன் எள்ளை கலந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண முடியும். நண்பர்களே, இது ஒரு சிறிய விதைதான், ஆனால் உடல் முழுவதையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. 7 நாட்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடலில் என்னென்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இயற்கை ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.